அது என்ன, ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு ஒரு சுருட்டி பீடி எப்படியும் ஒரு 300-400 ஆயிரும். உங்களுக்கு ஆச்சு 300-400 ஆகுது. இந்த பிள்ளைக்கு 5-10 செலவு பண்ணா என்ன? சரிங்க டீச்சர், நான் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இவனை நல்லா படிக்க வைங்க டீச்சர். வரவா டீச்சர்? வாங்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நம்ம பாடத்துக்கு போகலாம். நேற்றுக்கு என்ன பாடம் நடத்தணும்? நீங்க என்னைக்கு தான் நடத்திருக்கீங்க? என்ன சொன்ன? நீங்க என்னமா நடத்திருக்கீங்கன்னு சொன்னேன். அப்படி இருக்கட்டும். சரி, அடுத்த பாட்டத்துக்கு போகலாமா? இங்க பாருங்க டீச்சர், இங்க பாருங்க எப்படி அடிச்சு வச்சிருக்கான். வடக்கு தெரு முனுசாமி மாவல்ல எப்படி அடிச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. பணியார மாதிரி வீங்கி இருக்கு. யாரு? கோபாலா? கோபாலே இங்க வாடா. யாருடா அவனை அடிச்ச? மிஸ், நான் அடிக்கல மிஸ். அவன் மிஸ் பென்சில் எடுத்து பின்னாடி குத்திட்டா. ஏய், நீ குத்துனியாடா? இல்ல மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ். அவன் குத்துனதை யாராச்சும் பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? தப்பு உங்க புள்ள மேல. இப்ப வீட்டுக்கு வந்து அவன் அடிச்சு விட்டா, இவ கிளி விட்டான்னு வந்து சொன்னா வேற உங்க டீச்சரை போய் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க வந்து இப்ப அடிச்சுக்கும், அடுத்த நிமிஷமே சேர்ந்துக்கும். இது பெரிய சண்டையே பெருசாக்காதீங்க. நீங்க இவ்வளவு பிள்ளைய வச்சு மேய்க்கிறதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்களே, நான் இந்த ஒருத்தனை வச்சு மேய்க்கிறதுக்கு படுற பாடு. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அடுத்த பாடத்துக்கு போலாமா? ஓகே டீச்சர். நேற்றுக்கு என்ன பாடம் நடத்தணும்? திருக்குறள் டீச்சர். யார்? நீ சொல்லுமா. நீங்க தான் டீச்சர். நான் எழுதுனா? நீங்க தான் டீச்சர். நேற்றுக்கு போர்டில் எழுதுனீங்க. நான் எழுதல. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இப்ப புரிஞ்சதா? எஸ் மிஸ். சரி, மணி அடிங்க போய். நிறுத்துங்கடா. என்ன போய் மணி அடிக்கிறீங்க? மணி அடிக்க சொன்னீங்க. நான் இந்த மணியை சொல்ல, பெல் அடிக்க சொன்னேன். நாளைக்கு வீட்டு பாடம் திருக்குறள் பத்தி எழுதிட்டு வந்துருங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.